ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது கண்டிப்பா முதலமைச்சர் ஆகிருப்பாரு நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இது டிஎம்கே ஆச்சா டிவிகே ஆச்சா, இந்த ரெண்டு பேருக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னாரு. இது டிஎம்கே தான் ஆட்சி பண்ண போதா இல்ல டிவிகே ஆட்சி பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு. ஏன் கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிக்கு அதாவது டிஎம்கே கூட்டணியில் இருக்க பாதி பேர், அதாவது கூட்டணியில் இருந்த பாதி பேர்ல முக்காவாசி பேர் இப்போ டிவிகேக்கு வந்துட்டாங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நிலப்படம் எப்படி எடுத்துக்கிறது? இவர் டிஎம்கே தானே ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு விமர்சிச்சாரு. இப்போ அந்த தீய சக்தியில இருந்து கூட்டணியில இருந்து அத்தனை பேரையும் விவரித்து வாங்கி வச்சிருக்காரு, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு யோசனை வந்திருக்கலாம். இப்போ என்னன்னா, பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு சீட்டு வேணுங்க. ஒரு 108 சீட்டு வின் பண்ணாரு, அதுல 1 ராஜினாமா பண்ணிட்டாலும் 107 தான் இருக்கும். காங்கிரஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க 112. இந்த லிஸ்ட்லாம் நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்க. இப்ப அவர் ஆட்சி அமைக்கனா 118 வேணும், இப்ப 120 சீட் வச்சிருக்காரு. அத்தனை பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளுநர் ஆட்சிக்கு போவோம், ஆளுநர் ஆட்சி போனா பிஜேபி தான் வழிநடத்த போது, அப்போ அந்த ஆட்சி வந்துடக்கூடாதுன்றக்காக ஆதரவு கொடுத்திருக்காங்க. இது நிலைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வாய்ப்பு கொஸ்டின் மார்க் தான் போடணும். ஏன்னா அதுக்கான சான்ஸ் கம்மியா தான் இருக்குங்க. இத்தனை பேரையும் அவர் அரவணைச்சு ஒரு 5 வருஷம் ஆட்சியை கொடுத்துட்டாரு அப்படின்னா இதுக்கப்புறம் அவர் தான். ஆனா இல்ல, அதுக்கு முன்னாடியே ஆட்சி கலையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மீறி அதுக்கப்புறம் அவரு எப்படி கொண்டு போறாரு இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை தான் பார்க்கணும் நம்ம. சரி, ஓகே, இவங்க ப்ரோ ஆதரவுன்னு கொடுத்துருக்காங்களே, அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க, கூட்டணி வைக்கல. காங்கிரஸ் மட்டும் தான் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆதரவு மீன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்கும் போதுல ஆதரவா இருப்பாங்க. இப்போ ஏதாவது அரசியல் சூழ்நிலையில இவங்க ஏதாவது முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவு எடுக்கிற தப்பா போயிடுச்சு, அந்த மாதிரி இருந்தா அவங்க ஆதரவு கொடுக்கலாம், கொடுக்காமலே போகலாம். அதுக்கெல்லாம் அவங்க அரசாங்கம் தப்பு பண்ணதுக்குள்ள இவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. இது எப்பனாலும் அவங்க வாபஸ் வாங்கிட்டு போகலாம். அதுதான் இங்க இதுல மெயின் பாயிண்ட். எப்பனாலும் இவங்க வாபஸ் வாங்கிட்டு போகலாம். முக்கியமா அதுக்கப்புறம் அமைச்சர் லிஸ்ட்லாம் இடம்பெற மாட்டாங்க. ஒரு சில பேர் கேட்பாங்க, அதுதான் நிபந்தனை வச்சது, அதுதான் நிபந்தனை வச்ச ஆதரவுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா அமைச்சர் லிஸ்ட் கேட்பாங்க. இப்ப பிசிகே சொல்லியிருக்காங்க, டெப்டி சிஎம் எல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அது இல்ல, நாங்க ஃபியூச்சர்ல வேணா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம், எங்களோட கூட்டணி டிஎம்கே கூட தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? அப்புறம் எப்பனாலும் டிஎம்கே சொன்னா ஆட்சியை கவுத்துறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ், கவுத்துடலாம். நீங்க இதுல என்னோட கவனிச்சீங்கன்னா, டிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆட்சி அமைக்கிறதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும் போதுல இவங்க, அதாவது இப்போ ஸ்டாலின் அவர்கள் இல்ல ப்ரோ, இல்ல எனக்கு அங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, இப்ப நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வெளியே வந்துருவாங்க. பிசிக்கு வெளியே வந்துடும், கம்யூனிஸ்ட் வெளியே வந்துடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இது இருக்குது. இல்ல ரெண்டாவது என்னோட பேசியிருக்கேன்னா, கம்யூனிஸ்ட் இல்ல ப்ரோ, அவங்க கம்யூனிஸ்ட் வெளியே வந்ததுக்கு காரணம், இவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு காரணம் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஜாயின் பண்ணி கூட்டணி வச்சு இது பண்ண போறாங்க, அதனாலதான் கம்யூனிஸ்ட் வெளியே வச்சு அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், உண்மை. அதை ஸ்டாலின் அவர்களே நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்லயே சொல்லியிருக்காரு, இப்படிலாம் யோசனை கொடுத்தாங்க, ஆனா நாங்க அதுக்கு போகல. இந்த அந்த ஆட்சி சாரி, இந்த புது இது மலரணும் அப்படிலாம் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது இப்பெல்லாம் பேசுறாரு, அப்ப கரெக்டா தானே பேசுறாரு. நாங்க எதிர்கட்சியா தானே செயல்பட போறோம், சிறப்பான ஒரு எதிர்கட்சி செயல்படணும்னு சொல்லியிருந்தாரு. அப்ப இது உங்களுக்கு தப்பா இதா இருக்கா? இப்போ கரெக்டா தானே பேசியிருக்காரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுலலாம் நிறைய உள்குத்து இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா டிஎம்கே அவ்வளவு கொலகாண்டுல இருக்காங்க. டிஎம்கேல இருக்க தொண்டர்கள்ல இருந்து பெரிய பெரிய அமைச்சர் போஸ்ட்ல இருந்தவங்க, சிஎம் இருந்தாங்க, டெப்டி சிஎம் இருந்தவங்க எல்லாம் கொலை வெறியில இருக்கிறாங்க. ஏன்னா கொளத்தூர் தொகுதியில சிஎம் இருந்தவரை தோக்கடிச்சிருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, ஆட்சி அமைச்சிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க. இது பெரும்பான்மையோட ஜெயிச்சிருந்தாங்கன்னா இது வேற மாதிரி போயிருக்கும். இது பெரும்பான்மை இல்லாம ஜெயிச்சிருக்காங்க. கரெக்டான நிலையில கரெக்டான இதுல அவர் பிடிச்சு மொத்த பேரும் பிடிச்சு வச்சுக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா 5 வருஷம் ஆட்சியை கொண்டு போகலாம். இல்லைன்னா அந்த ஆட்சியை எப்பனாலும் கவுத்துடலாம். மேபி 3 மந்த்ஸ்ல கவுக்கலாம், 1 மாசத்துல கவுக்கலாம், 3 மாசத்துல கவுக்கலாம், 6 மாசம். அவர் 6 மாசம் சொல்லியிருக்காரு, எந்த இடையூறும் கொடுக்க மாட்டேங்குது. இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் ஆட்சியும் கவுத்துடலாம். அதனால 1 வருஷம் 2 வருஷம் அவங்களை ஆட்சி அமர வச்சுட்டு அவங்க மேல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அதை பெருசா பேசுவாங்க. பெரிய கலவரம் மீன்ஸ் நான் போராட்டமா வெடிக்கும். அந்த போராட்டம் வெடிக்கும் போது இதுக்குதான் இவங்க எல்லாம் ஆட்சி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றதை கேட்பாங்க. உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. எஸ், தப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை பண்றது தப்பு இல்லை. அவங்க ஆட்சி தப்பா இருக்கு அப்படின்னா தப்பு தான், ஒண்ணும் சொல்ல முடியாது. பட் இவங்க வேற மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா பெரிய லெவல்ல கொண்டு போயிடுவாங்க, பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் மீறி இவர் ஒரு 5 வருஷம் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம். அடுத்த 5 வருஷம் அவர் தான். இல்ல, அவர் ஒரு 2 வருஷம் அவருடைய இமேஜ் எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு திரும்ப ரீஎலெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா, எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் ஒரு ஆட்சி பண்ண விடுறாங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் வரும், அந்த டைம்ல ரீஎலெக்ஷன் வரும். அப்படி அந்த டைம்ல விஜயோட பேர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிரும்.
இவங்களுக்கு டிவிகேக்கு வந்து அப்படியே பேக்ல போயிட வேண்டியது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். பார்க்கலாம், பொறுத்திருந்து அவர் இந்த மாதிரி ஆட்சி கொடுக்குறாரு, இந்த மாதிரி அரவணைச்சு கொண்டு போறான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். இந்த தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்றது வந்து எப்பனாலும் நிலையானதா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டவுட் தான். இவர் காலையில எப்பவும் முழிக்கிற போச்செல்லாம் இந்த ஆட்சி இருக்குதா இல்லையான்னு பார்த்து தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி சொல்லுவாங்க, ஜெயலலிதா ஆட்சி பிரிவில் வந்து அவங்க அமைச்சர்லாம் வந்து தன்னோட பதவி இருக்கான்னு காலையில எந்திக்கும் போது தான் தெரியும். அந்த மாதிரி பயத்தோடய எந்திப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் எப்பவும் பயத்தோடய நம்ம கூட்டணி கட்சியில ஆதரவு கொடுத்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி விஜய் அவர்கள் கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். நீ தனியாள், என் கையில கவர்மெண்டே இருக்கு, என் கையில உன் குடுமையே இருக்கு. ரிப்பீட்.